அடிமை மருமகள் 16வது எபிசோடு மிகவும் பரபரப்பாகவும் அதிர்ச்சியூட்டும் திருப்பருங்களுடனும் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்ட் நடக்க போகுது அப்படிங்கிற ரிவ்யூவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 16வது எபிசோடுடைய அப்டேட்டோடைய ரிவ்யூவை இந்த வீடியோவில் பார்த்தரலாம். ரொம்ப சூப்பராக இருக்க போகுதுங்க, த்ரில்லராக இருக்க போகுது, எதிர்பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. பெரிய எடுத்துள்ள விவரத முடிவு கதையின் அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி உங்களுடைய கதை களம வேற மாதிரி இருக்குங்க. பிரியாவின் ரகசிய திட்டம். பிரியாவின் காதலன் கரு கலைப்பு மாத்திரைகளை அபார்ட் டேப்லெட் அவளிடம் ரகசியமாக ஒப்படைக்கிறான். அந்த மாத்திரைகளை எப்படியாவது ஆனந்திக்கு கொடுத்து இதை கழத்தி விடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான் நம்ம பிரியா. இதனால் அதாவது நம்ம சண்முகம் சமையல் அறையில் இருக்கும் பொழுது சமைத்து கொண்டு இருக்கும் பொழுது எப்படியோ அவன் கலந்து கொடுத்ததை நம்ம பார்த்துருப்போம் லாஸ்ட் எபிசோடில். இப்போ சமைத்து முடிச்சிட்டேன் அப்படின்னு சண்முகம் அக்கா கிட்ட சொல்லும் பொழுது அக்காலும் சரி எடுத்துகிட்டு வா நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா. அதனால் நம்ம சண்முகம் எடுத்துகிட்டு போகிறான். அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக அமைகிறது இல்லையா. இப்போ நம்ம சண்முகம் சந்தேகப்படுறான். சண்முகம் அதாவது காய்கறி வாங்கி கடைக்கு சென்று விட்ட திரும்பும் பொழுது பிரியா பதற்றத்துடன் சமையலறையிலேருந்து வெளியே கவனிக்கிறாள். என்னங்க இந்த பக்கம் வந்திருக்கீங்க என்று அவன் கேட்க பிரியா மழுப்பு பேசி அப்படி அங்கிருந்து நகர்ந்து விடுகிறாள். சண்முகத்திற்கு அவள் மேலே ஒரு கண்ணு இருக்குது. உயிரை காக்க மாமனார் எப்பறாது. ஆனந்தி சாப்பாடு உட்காரும் பொழுது மாமனார் அங்கு வருகிறார். தற்செயலாக ஆனந்தியின் தட்டில் இருக்கும் உணவில் ஏதோ ஒரு சிறு மாற்றம் வாசனையை அவர் கவனிக்கிறார். அந்த மாற்றத்தின் பிரிவு அவன் பதற்றம் பார்த்து சந்தேகம் கொள்கிறார் மாமனார். இருமா, இந்த சாப்பாடு இன்னைக்கு ஏதோ சரியில்லாத மாதிரி தெரியுது, இதை சாப்பிடாது என்று தடுத்து நிறுத்துகிறார். கையும் காலுமாக மாட்டும் பிரியா எப்படிறது அப்படின்னா சண்முகம் அந்த உணவை சோதனை செய்ய முற்படுகிறான். அப்போது பிரியா மிகவும் பயந்து போய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பழைய குழம்பு அது என்று மறைக்க முயல்கிறாள், சமாளிக்கவும் செய்கிறாள். ஆனால் சண்முகம் விடாப்பிடியாக அந்த மாத்திரை உரையே டேப்லெட் ஸ்ட்ரிப்பி பிரியாவின் அருகிலே இருக்கிறத பார்த்து அந்த குப்பை தொட்டிலே போட்டு விடுகிறாள். அதை கண்டுபிடித்து விடுகிறான். ஒட்டுமொத்த குடும்பமும் அதிர்ச்சியில் உறைந்து போகிறது. அருணின் கோபமும் தண்டனையும். தன் குழந்தையே கொல்ல துணிந்த தங்கையை பார்த்து அருண் ஆவேசம் அடைகிறான். உன் கல்யாணத்தை தள்ளி வச்சதுக்கு இப்படி செய்வ என்று அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்த முயல்கிறான். மங்கம்மா தன் மகளுக்காக பிரிந்து பேச வரும் பொழுது அருண் அவரையும் சேர்த்து கண்டிக்கிறான். ஆனந்தின் முடிவு. இந்த சம்பவத்திற்கு பிறகு ஆனந்தி இந்த வீட்டில் இருப்பது பாதுகாப்பானது அல்ல என்று சண்முகம் வாதாடுகிறான். மாமனார் ஏற்கனவே சொன்னது போல ஆனந்தி தன் பாதுகாப்புக்காகவும் தன் குழந்தைக்காகவும் சண்முகத்துடன் தன் அம்மா வீட்டிற்கு செல்ல முடிவெடுக்கிறான். அருணும் அவளை தடுக்காமல் நீ கொஞ்சம் நாள் நிம்மதியை இரு என்று வழி அனுப்பி வைக்கிறான். கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டில் பயங்கரமாக இருக்குதுங்க. என்னடா கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் அப்படின்னா ஆனந்தி வீட்டை விட்டு வெளியேறும்போது பிரியா அழுகையோடு அல்லாமல் வஞ்சகமான பார்வையுடன் இன்னும் ஆட்ட முடியலை என்பது போல பார்ப்பதுடன் எபிசோடு ரொம்ப கதை காலம் வேற மாதிரி முடிக்கிறாங்க. பிரியாவின் இந்த சதி செயலை சண்முகம் தன் கண்டுபிடிப்பான் என்று நினைக்கிறீர்களா என்று மறக்காம கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் புதுசாக வரீங்கன்னா அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு உடனே சேர்ந்துடும். இப்போ 15th எபிசோடு நீங்கள் பார்த்து ரசித்து இருப்பீங்க. இப்போ 16th எபிசோடு 4 டேஸில் வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. ரியல் எபிசோடு வேறு தரமான சூப்பராக இருக்க போகுதுங்க. ரியல் எபிசோடில் நம்ம சொல்லாத இது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் நடக்க போகுது. அதை பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டே இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் இந்த கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். பாய், டேக் கேர்.